இன்னைக்கு நாங்க மறுபடியும் அந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க போறோம்னு தெரியுமா? பீல்கிரிம் ட்ரிப், அதாவது கோயிலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவன் எந்த கோவிலுக்கு போறோம் தெரியுமா? திருப்பதி வேர்ல்ட்ஸ்லயே பிக்கஸ்ட் பணக்கார சாமிக்கு ஒரு கோவிலுக்கு போறோம், விஷ்ணு சாமியார். நாங்க எங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு ட்ரிப்புக்கு கிளம்ப போறோம். நாளைக்கு எங்கெல்லாம் போறோம்ங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறோம். நாளைக்கு காலையில உங்களை மீட் பண்றோம். பாய். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 3, 2, 1 ஆக்ஷன். காலையே தூக்கிட்டு தான் வந்தோம். அதனால பேச முடியல. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எனக்கு அண்ணாக்கு கோழி ரோஸ்ட், எனக்கு பொங்கல், ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் இந்த ட்ரிப்பில் கோயில் மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம். இட் இஸ் அ டிவோஷனல் ட்ரிப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலை போயிட்டு சிவனை கும்பிட்டுட்டு, திருத்தணி போயிட்டு முருகரை கும்பிட்டுட்டு, அப்படியே திருப்பதி போயிட்டு பெருமாளை கும்பிடலாம். போகலாமா? லெட்ஸ் கோ. பாருங்க, திருவண்ணாமலை ரோட்ல போயிட்டு இருக்கோம். இங்க அங்க டெஸ்டினேஷன் போறோம். ரோடு சூப்பரா இருக்கு. இல்ல போனா படுத்து தூங்க. அது மட்டும் இல்லாம இங்க எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு ரோடும் இல்ல. இங்க ஒரு ஃபாரஸ்ட் வேற ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒண்ணுமே இல்லையா? அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு வண்டியும் போறது இல்ல, மனுஷங்களும் இல்ல. ஆனா நிறைய மங்கீஸ் பார்த்து வர இல்ல. போட்டோ எடுக்கிறதுக்குள்ள கார் ஸ்பீடா போயிடுச்சுப்பா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் போற வழியில என்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, பைப் பண்ணி வாட்டர் ஃபவுண்டனே வந்துருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலை எட்டியாச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட மெயின் சாமி சிவன் தான். இங்கே சிவனை அருணாச்சலேஸ்வரர்னு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது திருவண்ணாமலை இருக்கிற இடம்னால இங்கே சிவனை அண்ணாமலையார்னு கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட மெயின் ஃபெஸ்டிவலே கார்த்திகை தீபம் தான். அங்கே மலைக்கு மேலே தீபம் ஏற்றுவாங்க. அதை பார்க்கறதுக்குன்னு லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இங்கே வருவாங்க. அவ்வளோ ஃபேமஸானது இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணாமலையாரில் வேற ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. இங்கே வேற என்ன ஸ்பெஷல் என்னன்னா கிரிவலம். கிரிவலத்தில் 14 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா, அதுவும் நமச்சிவாய நிறுத்தாமல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். நீங்கள் வேண்டினதெல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி, அமாவாசை அந்த டைமில் கும்பிட்டீங்கன்னா அதோட சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃபோன் அலோடு கிடையாது. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரோம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சிவன் கூட இருக்கிற பார்வதி தேவியோட பேர் உண்ணாமலை அம்மன். அதே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன். இதே மாதிரி முருகருக்கு, விநாயகருக்கு, விஷ்ணுவுக்கு, லக்ஷ்மிக்குன்ட்டு தனித்தனியான கோயில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோயிலை பார்க்கலாம். அது ஒரே இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலையார்ல ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட்டு திருத்தணிக்கு தான் போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. திருவண்ணாமலையார் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் அண்ணாமலையார்னு சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ திருத்தணிக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 வழியாக வர முடியும். 1 ஸ்டெப் ஏறி வர்றது, 2 காரில் வர்றது. நாங்கள் காரில் வந்தோம். ஆனால் ஸ்டெப் ஏறி வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்லத்தா, இந்த முருகசாமி கோவில் அந்த 6 படை வீடுகளில் 1. அதாவது இதை வேற மாதிரியும் கூப்பிடுவாங்க. அறுபடை வீடுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த 6 படையில் இது 5ஆம் படை வீடு கோயில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமா? அது முருகசாமி தேவர்களை காப்பாற்றுறதுக்கு வேண்டி சூரபத்மனை கொன்னுட்டு இந்த வள்ளி அம்மாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே உட்கார்ந்து மலையில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மலை பேர் தான் தீர்த்தணி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூரபத்மனை கொன்னுட்டு வள்ளி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மலையில் கோவத்தை தெளிக்கிறதுக்காக வந்த முருகசாமி இங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால இதை தனிகை மலைன்னு கூட சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரோம். இல்லை கேமரா லோட் கிடையாது. ஸோ இங்கே வியூ செமையாக இருக்கும். ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு காமிச்சிட்டாலோ. Let's go to pray, boys. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, தீர்த்தணி வியூ நல்லா இருக்குல்ல? ஸோ இது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம திருமலை திருப்பதிக்கு போகலாம். திருமலை திருப்பதிக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்படியோ ரூமுக்கு போய் சேர்றதுக்கு நைட் ஆகிடும். ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் தான் கோவில் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நாளைக்கு காலையில் உங்களை மீட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாட்டி ப்ரஷ் பண்ணி குளிச்சு ரெடி ஆகி ஏழுமலையான பார்க்க போகிறோம். அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. 7 மலையை ஏறி வளைஞ்சு திரிஞ்சு போகிறதுனால இந்த சாமிக்கு ஏழுமலையார்னு பேர் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் சாமினா நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். அவர்கிட்ட தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில் ரீச் ஆயிடுச்சு. பாருங்க, எங்களுக்கு வெங்கடாச்சலபதியை கும்பிட போகிறதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்திருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு எப்படியும் ஒரு மணி ஆயிரும் கேட்டெல்லாம் திறக்கிறதுக்கு. எப்படியும் சாமியை பார்க்கறதுக்கு ஒரு 2-3-4 ஹவர்ஸ் எல்லாம் ஆயிரும். ஸோ நாங்கள் உள்ள கேமரா லோடு கிடையாது. அதனால நாங்கள் தரிசனத்துக்கு உங்களை காமிக்க முடியாது. இருந்தாலும் நாங்கள் போய் கும்பிட்டுட்டு வரோம். அது வரைக்கும் பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் 2 இல்லை 3 ஃபேமஸ் இருக்கு.
என்ன சொல்லிட்டா லட்டு ஃபேமஸ், பின்ன மொட்டை ஃபேமஸ், இப்போ லாஸ்ட்லி இங்கே கூட்டம் ஃபேமஸ். ஸோ எப்போ இருந்தாலும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் எந்த பிரேக் என்ன ஒர்க்கிங் டேல போனாலும் இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பிளான் பண்ணி பண்ணால் போடும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ தர்ஷனம் முடிச்சாச்சு, லட்டு வாங்கியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலை இறங்கிட்டு பத்மாபதி டெம்பிளும் காளகஸ்தியும் முடிச்சா இந்த டே ஃபினிஷ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பத்மாவதி டெம்பிளுக்கு வந்தாச்சு. உள்ள கேமரா அலௌட் கிடையாது. ஸோ வெளியே என்னெல்லாம் இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் மெயின் சாமி லக்ஷ்மி தான். அதே லக்ஷ்மியை கோல்டன் லோட்டஸ்க்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஸ்டாச்சு வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அது இந்த கோயில் இருக்கு. அதனால இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் தெரியுமா? இது வெங்கடாச்சலபதியோட வைஃப். வெங்கடாச்சலபதியோட வைஃப் அந்த வெங்கடாச்சலபதியோட அதே வைஃப் கீழே இருக்காங்க. நேராக பார்த்தீங்கன்னா அவங்க மாதிரியே அவங்க கண்ணை மறைச்சிருக்கணும், என்னமோ கவர் பண்ணியிருக்கணும் துண்ணூறு வச்சுட்டு. இது வெங்கடாச்சலபதியோட வைஃப் லக்ஷ்மி. ஒரு நிமிஷம், அது துணி இல்லை நாமம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வரட்டா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. உள்ளே எதுவும் காமிக்க முடியல, ஏன்னா கேமரா அலௌடு கிடையாது. எங்களுக்கு லக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இந்த சமயத்தில் கோல்டன் தேரை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் வெளியே போகிறோம், கேட்டை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. எல்லோரும் குடு குடு குடுன்னு ஓடி வெளியே போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தங்கத்தேர். சாமி கும்பிடுங்க. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ கோல்டு வச்சு உண்டாக்கியிருப்பாங்க. பார்க்குறக்கே ஷைனியாக இருக்குது. இது முடிச்சுட்டு காளகஸ்தி டெம்பிளுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலையும் கேமரா அலௌடு கிடையாது. ஸோ நாங்கள் போய் சாமி கும்பிட்றதுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் சிவன் தான் மெயின் சாமி. ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இந்த கோயிலுக்கு ஸ்ரீ காளகஸ்தின்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா ஸ்பைடர், ஸ்னேக், எலிஃபண்ட் இந்த மூணுமே சிவனை கும்பிட்றதுனால தான் இதை ஸ்ரீ காளகஸ்தின்னு பேர் வந்துச்சு. இங்கே சிவன் வாயுலிங்கமாக இருக்காரு. இந்த இடத்துல பஞ்சபூதத்தில் சிவன் வாயுவாக இருக்காரு. இந்த கோயிலில் கைலாசா ஆஃப் சவுட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் இங்கே கும்பிட்டா எல்லாமே சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சாமி கும்பிட்டு மீட் பண்ணுறோம். பாய். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம். நாளைக்கு நம்ம ஒரு பெரிய முருகன் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் குட் நைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் எழுச்சி எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஸோ நாங்கள் இப்போ நேற்றுக்கு சொன்ன மாதிரியே பெரிய ஸ்டாச்சு இருக்கிற முருகன் ஸ்டாச்சு கோவிலுக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவில் பேர் முத்துமலை முருகன் டெம்பிள். இங்கே முருகசாமியோட ஸ்டாச்சுவோட ஹைட் 140 feet. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் முருகன் ஸ்டாச்சு இருக்கிற இடம் இது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் சேலத்தில் ஆத்தூனுங்கிற இடத்துல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா புத்திரம் கவுண்டம் பாளையம் இந்த ஊர் பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போய் பார்க்கலாமா? இந்த கேமரா அலோடு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் ஸ்டாச்சுவில் ஃபோட்டோ எடுப்போம். அதை காமிக்க முடிஞ்சா காமிக்கிறோம். ஆனால் கோவிலுக்குள்ளேயெல்லாம் கேமரா அலோடு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த 146 feet முருகன் ஸ்டாச்சு.
இங்கே லிஃப்ட் இருக்குது, அதை வச்சு மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே போகலான்னு லிஃப்ட்டில், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா போகலாம். இங்கே பார்க்கவே நல்லா இருக்குது, உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ முடிச்சாச்சு, இந்த vlog முடிச்சாச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்லையும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நாங்கள் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அப்பு அண்ட் பப்பி சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.